வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்வதியோட பிறந்த நாள். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் பார்வதி அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். கண்டிப்பா இந்த வீடியோவை பார்வதி பார்க்கக்கூடும். ஏன்னா அவங்க கிட்ட நம்ம பர்சனலா ஷேர் பண்ண போறோம். ஸோ ஃபேன்ஸ் ஆகிய நீங்க கமருதினிக்கும் பார்வதிக்கும் என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா பார்வதி கமருதின் இந்த கமெண்ட்களை படிக்க வாய்ப்புகள் இருக்கு. வைப் வித் பார்வல இந்த கமெண்ட்களுக்கு ரிப்ளை கொடுக்கிற விதமா ஒரு வீடியோ கொடுக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம தெளிவா பேசியிருக்கோம். இந்த மாதிரி பர்த்டே விசஸ்க்காக ஒரு வீடியோ பண்ண போறோம். அந்த வீடியோல வர்ற கமெண்ட் முழுக்க உங்களை பத்தின வெல்விசர்கள் உங்களுடைய நலம் விரும்பிகள் உங்க ரெண்டு பேர்த்துக்குமான மெசேஜ்களை அந்த கமெண்ட்கள்ல சொல்லுவாங்க. கண்டிப்பா நீங்க அதை பார்க்கணும், படிக்கணும், அதுக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். சோ ஓகே, ஆல்வேஸ் வெல்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே மக்களே, இன்னைக்கு பார்வதியோட பிறந்தநாள். ரொம்பவே கோலாகலமா ஒரு சென்னை சர்ப்ரைஸ் அப்படிங்கிற டீமை வச்சு கமருதீன் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. அதுல அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கு. நம்ம எப்பயுமே சொல்ற மாதிரி ரொம்பவே பேரழகான கப்பிள்ஸுங்க. உண்மையாவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்த வரைக்கும் நம்மளுக்குமே அவங்க ஏதோ ஜஸ்ட் டைம் பாஸ் ஆர் கான்டென்ட் கிரியேட்டர் மாதிரி அது ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த லவ் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சோம். ஆனா வெளியில வந்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே அவ்வளவு ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிங்கா இருக்கும்போது ரொம்பவே அவ்வளவு ஆசையா இருக்கு. அதை பார்க்கும்போது உண்மையாவே யார் தடுத்தாலும் இவர்களுடைய காதல் இனி மாறப்படவே படாது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு புரிதல் இருக்கு. பார்வதி கொண்டுனா கமருதீன் நிக்க தயாரா இருக்கான், கமருதீனுக்கு ஒண்ணுனா பார்வதி நிக்க தயாரா இருக்கா. இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஏதாவது ஒண்ணுனா அவங்க தோள் கொடுத்து தூக்குறதுக்காக அவங்களுடைய அழகான பேரழகான நண்பர்கள் கூட இருக்கிறாங்க. நல்ல நண்பர்கள் இருக்கும்போது உண்மையாவே நம்மளுக்கு எந்த விதத்திலயுமே அவங்க சோர்ந்து போய் தோண்டு போய் என்ன சொல்றது அப்படி துவண்டு போய் உட்கார விடவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஒண்ணுனா அப்படி போய் நிப்பாங்க அப்படிங்கறதா இன்னைக்கு முழுக்க அந்த பர்த்டே பார்ட்டியில பாத்தீங்கன்னா பார்வதியோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மிகப்பெரிய கேங் வந்ததா இருக்கட்டும். கமருதீனோட நலம் விரும்பி அவருடைய மிகப்பெரிய ஃபேன் அவருடைய அழகான நண்பன் போத்தன் ராஜ் வந்திருந்தாங்க. போத்தன் ராஜ் பார்வதி கூட பேசின விதமா இருக்கட்டும். பார்வதி போத்தன் ராஜ் கிட்ட நான் ஒரு 3 மாசமா மச்சான் கமருதீனுக்காக கமருதீனோட ஃப்ரெண்ட் போத்தன் எனக்கும் மச்சான் ஆயிட்டான் அப்படின்னு சொன்ன விதமா இருக்கட்டும். 3 மாசமா போத்தன் ராஜா இருக்கட்டும் கமருதீனா இருக்கட்டும் இந்த ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறம் இந்த வெளியுலக வாழ்க்கையில இவங்களுடைய நட்பு மேலும் மேலும் மெருகேறி இருக்குது. அவர் ஓப்பனா போத்தன் ராஜ் ஒரு விஷயத்தை அந்த இடத்துல பதிவு பண்றாரு. இது கிட்டத்தட்ட ஒரு வெட்டிங் ஷூட் மாதிரி தான் இருக்கு. சீக்கிரம் மக்கள் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க மக்களுக்காக ஏதாவது ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதை பார்க்க முடிஞ்சது. உண்மையாவே இவங்க ரெண்டு பேருமே கம்பல்சரி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்கு. என்ன இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில ரெண்டு பேருமே பெரிய லெவல்ல சாதிக்கணும். பணம் ரொம்பவே முக்கியம். ஸோ கொஞ்ச நாளைக்கு அந்த மீடியா இண்டஸ்ட்ரியில எவ்வளவுக்கு எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியுமோ அதை பண்ணிடலாம் அப்படின்னு பேசி வச்சுக்கிட்டு கொஞ்சம் மேரேஜுக்கு டைம் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கான அப்டேட் கிடைச்சிருக்கு. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவங்க ரெண்டு பேர்த்துக்குமான அந்த மேரேஜ் எப்ப நடக்கும், எப்ப இவங்க ரெண்டு பேர்த்துக்குமான அந்த மூவி வெளியே வரும் அப்படிங்கறதுக்காக பயங்கர எக்ஸைட்மெண்டா இருக்காங்க. நம்மளுமே ரொம்பவே எக்ஸைட்மெண்டா தான் இருக்கும். பட் இவங்க ரெண்டு பேரும் தெளிவா இருக்கிறாங்க. எப்படி தெளிவா இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில பயங்கரமா அச்சீவ் பண்ணி தேவையான அளவுக்கு பினான்சியல் செட்டில்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா நம்மளுக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ விஜய் பார்வதியோட இந்த பிறந்த நாளுக்கு நீங்க என்னெல்லாம் பார்வதி கிட்ட சொல்லலாம் நினைக்கிறீங்கிறத வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா கமருதீன் பார்வதி கிட்ட இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ணப்படும். ஓகே, அதுக்கு முன்னாடி பார்வதியோட கமருதீனோட இந்த லவ்வை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை போத்தன் ராஜா இருக்கட்டும், பார்வதியோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இவங்களுடைய அழகான நட்புக்கு அந்த எப்படி சொல்றது ஒரு பேரழகான காதலுக்கு இந்த நண்பர்கள் எல்லாருமே உறுதுணையா இருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பார்வதியோட அந்த சர்ப்ரைஸ் பார்ட்டியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரெண்டு பேருமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்காங்க. இந்த பேரழகான அந்த காதல் தம்பதிகளுக்கு அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே தம்பதிகள் மாதிரியே தான் தெரியுறாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, லிவிங் டுகெதர் லைஃப் ஸ்டைல் இவங்க இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கான மேரேஜ் ரொம்பவே கோலாகலமா கண்டிப்பா நடக்க போகுது அப்படிங்கிற அப்டேட்டை இவங்களே கொடுப்பாங்க. தாய்லாந்து ட்ரிப்புக்கு பார்வதி கிளம்ப போறாங்க. கமருதீன் அந்த ட்ரிப்புக்கு போறாரா இல்லையா நிறைய பேர் டவுட்ல கேட்டுட்டே இருந்தீங்க. கண்டிப்பா பார்வதி கிட்ட நான் அந்த ட்ரிப்புக்கு போறதா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் சொல்லிட்டு
கமருதீன் வந்து கம்பல்சரி தாய்லாந்து ட்ரிப்ல போய் அங்க ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் வந்து போத்தன் ராஜ், ஜான், கமருதீன் இவங்க எல்லாருமே பார்வதிக்கு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் பார்ட்டி ஒன்று கொடுக்க போறதா நம்மளுக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க பார்வதியோட பிறந்தநாளை பத்தியும் கமருதீனோட அந்த பேரழகான காதலை பத்தியும், அது ஒரு நல்ல எப்படி சொல்றது, ஒரு சூப்பரா இருக்கிறாங்க அவங்க. கமருதீனோட குணமெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கான். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சூப்பரா பழகுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவங்களோட எல்லா நிகழ்வுகள்லையும் கூட இருக்கிறது. இது எல்லாத்தையும் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பார்வதி கமருதனுக்கு நீங்க என்ன மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவங்க 2 பேர்த்துக்கான அந்த பிக் பாஸ் லவ் வந்து ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறமும் அவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிட்டே வருது, இன்னும் மேலும் மேலும் ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்குது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே.